ஒரு என்னுடைய யாராவது திரும்பி வருவாங்களான்னு பார்க்கறது உண்டு, வர்றதில்லை. அதனால நமக்கு முகத்தை காட்டாமல் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அப்படிங்கிறது மாதிரி வச்சிருந்தேன். அவசியமா என்ன ஆயிட்டுன்னா, ஒரு கட்டத்துல ஒரு கட்டாயமாக சில தொலைக்காட்சிகள் வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கு பிறகு என்னை தேடி வருகிறவர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டது. அதாவது நானே இளம் வயதுல மயில்வாகனனுடைய ரசிகன். மயில்வாகனம்ங்கிற அவர் அந்த இலங்கை வானொலி தான் கேட்டுக்கிட்டு இருப்போம், அறிவிப்பாளர் கேட்டுக்கிட்டு இருப்போம். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது வானொலியில தினம் அதை வச்சு, அப்ப பெரிய பெட்டி, இப்படி சின்ன பெட்டிலாம் இருக்காது. எங்க வீட்டுக்கு தான், எங்க கிராமத்துக்கே முதல் தடவையா அந்த வானொலி பெட்டி வந்தது. அதை ரொம்ப பத்திரமா ஒரு அறையில பூட்டி வச்சு அதுக்கு ஒரு பூட்டு போட்டு சனம் மாலையில கேட்போம். இலங்கை வானொலி தான் கேட்கறது. அப்போ மயில்வாகனுடைய குரல் எங்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு பிடித்தம். நாங்கள் நேயர் இருக்க விருப்பம்லாம் எழுதி போடுவோம், எங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒளிபரப்புங்கள்னு சொல்லி அதெல்லாம் எழுதி போட்டிருக்கிறது உண்டு. அவர்கள் சொல்றது அதுதான் இப்போ ஒலிபரப்புக்கு ஒரு ஒலிபரப்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது இலங்கை வானொலிங்கிறது தான் உண்மை. இந்திய வானொலியில கொஞ்சம் அந்த செயற்கைத்தனங்கள் அதிகம் அது இருந்தது. அப்புறம் இப்போ காலப்போக்கில் இப்போ நாங்கள் மாத்திட்டோம், ரொம்ப இயல்பா பேசுகிற பழக்கத்துக்கு வந்துட்டோம். அதனால இலங்கை அறிவிப்பாளர்கள் எனக்கு நேரடி பரிச்சயம் BH அப்துல் ஹமீது என்னை நேரடியாக சந்திக்க வைத்தார்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு. முதல் மரியாதைன்னு ஒரு நிகழ்ச்சி தொடங்கி அந்த இந்திய தொலைக்காட்சியில என்னையும் BH அப்துல் ஹமீதையும் சந்தித்து 1 மணி நேர நிகழ்ச்சி 2 பேரையும் உரையாட வைத்து எடுத்தார்கள். அப்போ இது போன்ற கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். அதனால இலங்கை வானொலி அறிவிப்புங்கிறது ரொம்ப இயல்பானதுங்கிறது உண்மை. இப்போ எங்களுக்கு என்னன்னா, அந்த இப்போ வானொலியில 3 விதமா குரலை பயன்படுத்த சொல்லி பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். வானொலியில குரலை மட்டுமே உபயோகப்படுத்துகிறவர்கள் 3 விதமா பண்ணலாம்னு சொல்லி, அதாவது ஒன்று அறிவிப்பு, விவரிப்பு, நடிப்புன்னு சொல்றது, அனௌன்ஸ்மெண்ட், ஆக்டிங், நடுவில் நேரேஷன் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அறிவிப்புன்னு வரும்பொழுது, ஒன்றை அறிவிக்கும் பொழுது என்னுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது தெரியப்படாது. ஒரு அறிவிப்பாளருடைய தகப்பனார் அமைச்சர்னு வைங்களேன், அந்த அமைச்சர் அன்று காலையில கொல்லப்பட்டிருக்கிறார்னு வச்சுக்கோங்க, சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த செய்தியை அந்த அமைச்சருடைய மகன் அறிவிப்பாளராக இருந்து வாசிக்கிறார். அவர் அழக்கூடாது, அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டு தன்னுடைய தந்தைங்கிற உணர்வு ஒரு முகத்துல தெரியக்கூடாது. அந்த அறிவிப்புல தன்னுடைய ஈடுபாடு, தன்னுடைய அபிப்பிராயம், அல்லது 2 நாடுகளுக்கு இடையே போர், அதை பத்தி அறிவிக்கிறோம், நாம எந்த நாட்டுக்கு சார்போ அல்லது அதுக்கு ஆதரவாளனா இல்லையா அப்படிங்கிறது தெரியக்கூடாது. இப்போ பீகார்ல வெள்ளம்னு படிக்கிறோம், வெள்ளம் வந்துட்டுதுங்கிறது நம்ம அழுதுகிட்டே படிக்கக்கூடாது. விவசாய அறிவிப்புல ஒரு பூச்சி விழுந்துட்டுது, அந்த பூச்சிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம சோகத்தை காட்டக்கூடாது. இது அறிவிப்புல உள்ளது. நடிப்புல நானாக இருக்கிறது இல்லை, கம்ப்ளீட்டா நான் வீரபாண்டிய கட்டபொம்மன்னா அது கட்டபொம்மனாவே மாறிடுறோம். இது 2க்கும் இடைப்பட்டது விவரிப்புங்கிற இதுல கொண்டு வராங்க. விவரிப்பு என்னன்னா, இப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்போ லேசா உற்சாகத்தை காட்டலாம் ஒரு உற்சாகமான நேரங்கள்ல, அல்லது ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டார், அதுக்கு நேர்முக வர்ணனை கொடுக்குறோம். இப்போ நான் எம்ஜிஆர் இறந்த பொழுது நான் நேரடி வர்ணனை கொடுத்தேன், அந்த கடைசியாக அந்த அடக்கம் பண்ணுகிற இடத்துல நான் இருந்தேன். அது மாதிரி வர்ணனை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அந்த சோகமும் இழையோடணும், அதுல நம்முடைய உணர்வையும் காட்டணும் இல்லையா. சுத்தமா அறிவிப்பு மாதிரி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி சொல்லக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால 3 வகையை பிரிச்சு இந்த குரலை வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு தான் என்னன்னா, பல இடங்கள்ல நாங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே சொல்ல ஆரம்பித்தோம். அதுதான் நீங்க கேட்ட கேள்வி. அதனால இப்போ இலங்கை வானொலியில் அப்படி இல்லை, அந்த இது மாதிரியான பிரிவு இல்லை. உற்சாகமா நீங்க என்ன நினைக்கிறீர்களோ உற்சாகமா சொல்லலாம், அதுதான் கேட்பதற்கும் சுவாரஸ்யமா இருக்கும். இது இந்த பயம் எங்களுக்கு இருந்தது ஆரம்பத்துல. ஆனா எங்களுக்கு வருகிற விளம்பர வருவாய் குறையல. அது என்னன்னு காரணம்னு பார்த்தா, ஒரு புள்ளி விவரம் சேகரித்தார்கள் இந்தியாவில். அதாவது ஊடகங்கள் எந்த அளவுக்கு மக்களை சென்று அடைகின்றனன்னு சொல்லி, பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி. இதுல ரொம்ப புகழ்பெற்ற மீடியா, பாப்புலர் மீடியாங்கிறது தொலைக்காட்சி. ஆனா அதிகமா ரீச் ஆகிறது ரேடியோங்கிறது அந்த முடிவு. பாப்புலாரிட்டிக்கும் அதிகமா ரீச் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு விளம்பரத்தை தொலைக்காட்சியில கொடுக்கும்பொழுது அந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களுக்கு அது போய் சேர்ந்துருது அந்த விளம்பரம். அதே விளம்பரத்தை ரேடியோவில் கொடுக்கும்போது ரேடியோவை கேட்காதவர்களுக்கும் போய் சேருது. எப்படின்னா, ஒரு தேநீர் கடையில தேநீர் அருந்துறதுக்காக ஒரு 10 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் ரேடியோ கேட்கணுங்கிறது இல்லை, டீ சாப்பிடணுங்கிறத நோக்கம். அவங்களை அறியாமலே ஒரு விளம்பரம் 10 பேர் காதில் விழுந்துருது. அல்லது அந்த வழியாக சைக்கிளில் போயிட்டு இருக்கிற ஒருத்தர்
ஏதோ ஒரு கடையில் பாடுகிற அந்த இதில் இருக்கிற விளம்பரம் போய் சேர்ந்துருது. அதனால அதிகமாக 87% வந்து வானொலி விளம்பரங்கள் வந்து சென்று அடைகின்றனங்கிறது ஒரு புள்ளி வரும். அந்த பலத்துல தான் இப்போ வானொலி போய்கிட்டு இருக்கு. நாங்க வந்து அதனால தான் அந்த வானொலியினுடைய விளம்பரங்கள் வருவாய் குறையாம போயிட்டு இருக்கோம். அது முதல்ல நான் வந்து விவசாய ஒலிபரப்பு பிரிவில் திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் சேர்ந்தேன். அப்போ சேர்ந்த புதுசில் ஒரு அறிவிப்பை கொடுத்து விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு இந்த அறிவிப்பை சொல்லுங்கள்னு எனக்கு பொறுப்பு ஒப்படைச்சாங்க. படிச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணேன், அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா அதை அப்படியே படிக்க சொல்லி கொடுத்தார்கள். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இப்போ திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி வட்டார விவசாயிகள் கவனத்திற்கு ஒரு செய்தி. அந்த வட்டாரத்திலே நெல் பயிரில் குருத்து பூச்சி விழுந்திருக்கிறது. அந்த குருத்து பூச்சிக்கு என்ட்ரின் மருந்து அடிக்க வேண்டும். 1 மில்லி மருந்துக்கு 2 லிட்டர் தண்ணீர் வீதம். 100 மில்லி மருந்தை 200 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து விசை தெளிப்பான் என்றால் 60 லிட்டர் தண்ணீரிலும், கைத்தளிப்பான் என்றால் 200 லிட்டர் கரைசலும் தெளிக்க வேண்டும் அப்படிங்கறது அறிவிப்பு. இதை வானொலிகள் அறிவிக்கணும். அப்படியே படிக்க சொல்லி கொடுத்தார்கள். நான் என்ன சொன்னேன், அதை படிக்கும் பொழுது எனக்கு புரியறது மாதிரி பண்ணிட்டேன். புளியங்குடி வட்டார விவசாயிகளே, உங்க வயல்ல பூச்சி விழுந்திருக்கிறதாக சொல்றாங்க. பூச்சிக்கு மருந்து அடிக்கணும், அது ரொம்ப அவசியம். அது எப்படி மருந்து அடிக்கணும்னா என்ட்ரின் மருந்து அடிக்கணும். 1 வாளி தண்ணி எடுத்து வச்சுங்க. அந்த என்ட்ரின் மருந்து பாட்டில் மூடி இருக்க, அந்த மூடியால 2 மூடி மருந்தை அந்த வாளியில ஊத்துங்க. ஒரு குச்சியால கலக்கி வயல்ல அடிங்க, சரியா போடும் அப்படின்னு சொன்னேன். அதாவது மில்லி கணக்கை விட்டுட்டு, ஒரு வாளிங்கிறது 18 லிட்டர் 20 லிட்டர் தண்ணீர், ஒரு மூடிங்கிறது 4 மில்லி மருந்து. அதனால ஒரு வாளி தண்ணிக்கு 4 மூடி மருந்து அல்லது 2 மூடி மருந்துன்னு நான் கணக்கு சொல்லி போட்டேன். அப்போ அங்க இயக்குநர்களா இருந்தவங்க, என்னுடைய அதிகாரிகள், இது இப்படிலாம் வானொலியில பேசுவது தவற, இப்படி மொழியை கொச்சைப்படுத்தக்கூடாது, ரொம்ப அது துல்லியமா சொல்லணும், சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி அவர்கள் என்ன கொஞ்சம் இது பண்ணாங்க. சரி சார், நான் திருத்திக் கொள்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த புளியங்குடி வட்டாரத்திலிருந்து விவசாயிகள்லாம் வந்தாங்க வானொலி நிலையத்துக்கு. வந்து அவங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது, சார் ரொம்ப காலமா இந்த விவசாய அறிவிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இப்போதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியுது விளங்குதுன்னு. அப்ப அவங்களே அதிகாரிகளே பார்த்து என்கிட்ட, நீ இனிமே இந்த விவசாய நிகழ்ச்சியில மட்டும் வேணா அப்படி பேசு, மற்ற இதுல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். அப்படி ஆரம்பிச்சதுதான் அது. அப்புறம் அந்த பேச்சு வழக்குங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டது. அதாவது பாரதியாரே பேசுவது போலவே எழுதுவது சிறப்புன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ரேடியோ லாங்குவேஜ், வானொலி மொழிக்கே ஒரு இலக்கணம் உண்டுன்னு சொல்வார்கள். ஒரே வரி இலக்கணம். என்னன்னா, நாம சொல்றது கேட்கறவங்களுக்கு புரியணும், அதுதான் அதனுடைய இலக்கணமே. அவர்கள் பாஷையில அவர்களுக்கு புரியுற மாதிரி பேசுறதுதான் வழக்கம். அதுல வந்து அதுதான் வானொலிக்கு அவசியம். வானொலிக்கு நான் வந்து எழுத்தாளராக போனேன். விவசாய ஒலிபரப்பு பிரிவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது, படிகள் எழுதி கொடுக்கிற வேலைகள், அதாவது நிகழ்ச்சி அமைப்புகள். ஆனா அங்க எனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை நிகழ்ச்சி தயாரிப்பு வேலைகளையும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஆசிரியருங்கிற பொறுப்புல சென்னை வானொலிக்கு மாற்றலாகி வந்தேன். அங்க நாடக தயாரிப்பு பிரிவு, தமிழ் இலக்கிய பிரிவு, அப்புறம் விவசாய பிரிவு, அறிவியல் பிரிவு, இப்படி பல்வேறு பிரிவுகளில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு பதவி உயர்வு, நான் உதவி இயக்குனராக போய் உதவி இயக்குனராக ஒரு சில ஆண்டுகள் இருந்துட்டு அதுக்கு பிறகு ஓய்வு பெற்றேன். வேலையை பொறுத்த வரைக்கும் சென்னையில திருப்தி, வாழறதை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி திருப்தி. ஏன்னா அங்க ஜன நெருக்கடி இல்லாத இடம். அதனால ஆபீஸை விட்டு வெளியில வந்துட்டா திருப்தியா இருக்கும். அங்க இங்க ஆபீஸுக்கு உள்ள போயிட்டா திருப்தியா இருக்கும், வெளியில வந்தா கஷ்டமா இருக்கும், பஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற கஷ்டம். அது வந்து அந்த நிலையங்கள்ல அது இப்ப நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் எந்த வேலையும் யாரிடமும் ஒப்படைக்கலாம். அது அது இருக்கும். ஒரு அடுத்த ஒரு பிரிவுல ஆள் இல்லை, அன்றைக்கு அவர் வரலன்னா அந்த பொறுப்பை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கும். அதுபோல எனக்கு எல்லா துறைகள்லயும் ஒரு வேலைகள் பொறுப்புகள் கொடுத்தாங்க. வெளியில போய் பதிவு பண்றது, பேட்டி எடுக்கிறது, நேர்காணல் பண்றது. முதல் நேர்காணலே நான் விவசாய பிரிவில் இருந்தாலும் என்னை நேர்காணல் பண்ண சொன்னது இந்த நடிகர் தங்கவேலு, K.A. தங்கவேலு, நகைச்சுவை நடிகர், திருநெல்வேலிக்கு வந்திருந்தார் ஒரு நாடகம் நடத்துவதற்காக. அப்போ அவரை பேட்டி காண்றதுக்கு அந்த 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 பிரிவில் இருக்கிற நண்பர் வரல. அதனால நான் விவசாய பிரிவில் இருந்தேன். என்கிட்ட ஒரு மைக்கு, அந்த ஒலிப்பதிவு கருவி கொடுத்து, நீ போய் அவரை பேட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் முதல் தடவை நான் அவர்கிட்ட போறேன். எனக்கு இப்போ முன் அனுபவம் கிடையாது, என்ன கேட்கறதுன்னு தெரியல. அதனால போய் பேசிட்டு, இப்போ என்ன சார் நீங்க முதல்ல எங்க எப்படி நடிச்சீங்க, என்ன வேஷம் போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அதை ஏன் கேட்குற தம்பி, எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டாங்க. ஒரு நாடகத்தில் அனுமார் வேஷம் போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வசனம் பேசிட்டு இருக்கிறான், எனக்கு வசனமே கொடுக்கல. நான் மட்டும் அனுமார் வேஷம் போட்டு மூலையில் உட்காந்துருக்கேன் ஸ்டூலில். இதுதான் எனக்கு கொடுத்த முதல் வேஷம்னார். நான் சொன்னேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார், சிரமப்பட்டுன்னு. அதில் என்ன சிரமம் தம்பி, அதான் வசனம் கிடையாது,
அனுமார் வேஷம் சும்மா உட்காந்துருக்கிறது தானே. இல்லைங்க, அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையாங்க. அப்போ சிரிச்சாரு. ஓ, நான் என்ன மாதிரியே பேசுறேன் நீ அப்படின்னு. அப்போ எனக்கு உற்சாகமா இருந்தது அந்த முதல் நேர்காணல. என்ன மாதிரியே பேசுறேன்னாரு. அதனுடைய விளைவு என்னன்னா, அவருடைய கடைசி படத்துக்கு நான் தான் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம். அவர் மாதிரியே பேச வேண்டிய ஒரு நிலைமை. பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படத்துல அவர் நடிச்சுட்டு இறந்துட்டார். அப்ப அவருடைய குரலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னதான் அழைச்சிட்டு போய் அவருக்கு குரல் கொடுத்தேன். அவர் ஆரம்பத்துல என்னை மாதிரியே பேசுறேன்னு சொன்னதும், அவரே மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கடைசியில கிடைச்சதும் ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு ஒற்றுமை. அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி கூட என்னுடைய மகளுடைய திருமணம் தான். மேடை பேச்சு ரொம்ப ஒரு அசௌகரியமான நிலை தான். இப்போ எனக்கு நான் ரேடியோவில் தான் பேசி பழக்கமே தவிர மேடையில் அனுபவம் இல்லை. ஆனால் ரேடியோவில் பேசுறதுனால இவர் மேடையிலையும் பேசுவார் போல் இருக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டு போய் மேடை ஏற்றி விட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அப்படி பேசிட்டு இருக்கிறது. மேடையில் இப்போ ரொம்ப நேரம் பேசுகிறவர்கள்லாம் குறைச்சல். முன்னாடிலாம் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தால் பொறுமையாக கேட்பாங்க. இப்போ இப்போ எல்லாமே சுருக்கமாக முடியணுங்கிறது மாதிரி. இந்த ஒரு தகவலே கொஞ்சம் புகழ்பெற்றது காரணம் சுருக்கமாக முடியறதும் ஒரு காரணம். 5 நிமிஷங்களில் முடிச்சுக்கிறோம். அதே தினம் 1 மணி நேரம் இந்த ஒரு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா வச்சுக்குவோம். பொறுமையாக கேட்க மாட்டாங்க. அதனால மேடை பேச்சுங்கிறது இப்போ ரொம்ப நேரம் பொறுமையாக உட்கார்ந்துருக்கிற மனோபாவம் இல்லை. அதனால்தான் வேடிக்கையா கூட சொல்லுவாங்க, ஒரு மேடை பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு ரொம்ப சார் மன்னிச்சுங்க சார், நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் இருக்கார். கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னாராம், ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி அந்த பொறுமை இழந்த எல்லாம் அவசர யுகம். அதனால எதையும் சுருக்கமாக தெளிவாக சொல்லுவது முக்கியங்கிற நிலைமை வந்துட்டது. அதனால மேடை பேச்சுக்கு வரவேற்பு இருக்கு தமிழகத்திலும். சரி, அதிக நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. அரசியல் இல்லை. இளம் வயதுல எனக்கு அந்த சில பொது உடைமை கட்சிகள் ஈடுபாடு இருந்தது மாணவ பருவத்தில். அதன் பிறகு இதுவரைக்கும் எந்த கட்சியிலுமே இதுவரைக்கும் ஈடுபட்டதில்லை. நான் கொஞ்ச காலம் படிச்சு முடிச்சுட்டு விவசாய அதிகாரியாக 3 வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு உள்ளூர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருந்தேன். ஊராட்சி மன்ற தலைவராக 7 வருஷம் இருந்தேன். 1970 77 வரைக்கும். அப்போ எலெக்ஷன்ல நின்று உள்ளூர்ல கட்சி சார்பு இல்லாமல் நின்று உள்ளாட்சி மன்ற தலைவராக இருந்தேன். அப்போ சில அரசியல் கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த எம்ஜிஆர் அப்பதான் புதுசாக கட்சி தொடங்கி இருந்தார், அதிமுகன்னு சொல்லி. அந்த கட்சி அமைப்பாளர்கள் கிராம பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களை எல்லாம் கட்சியில சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ என்னையும் சேர சொல்லி கேட்டாங்க. அது அப்போ எனக்கு அரசியல் ஈடுபாடு இல்லை. விவசாயத்துல தீவிரமான சொந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஊர்ல. எங்க தகப்பனாருக்கும் அதுல விருப்பம் இல்லை அரசியல் ஈடுபடுறதுக்கு. அதனால நான் அப்போ நான் சேரல. இப்போ ஒரு நிகழ்ச்சி பத்திரிகையில கேட்டாங்க, இது ஏன் சார் அப்போ நீங்க சேர்ந்திருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய மந்திரி ஆயிருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். மந்திரியும் ஆயிருக்கலாம், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கும் போயிருக்கலாம், அந்த அளவுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. தகவல் எப்படின்னா, நாங்க எந்த செய்தியை சொன்னாலும் அதுல ஒரு கதையா சொல்லிடுறது. தகவலுடைய வடிவமே அப்படித்தான். என்கிட்ட ஒரு செய்தியை கொடுத்துருவாங்க, அதனுடைய வடிவம் அதை ஒரு கதை மாதிரி வடிவத்தை உண்டு பண்ணிடுறோம். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப மக்கள் தொகை அதிகமா போயிட்டுது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்கு, அதை பண்ணுவாங்க. அல்லது இப்ப அந்த சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு வந்தது, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னா 1995வது வருஷம். நாடுகளுக்கு இடையே சகிப்புத்தன்மை வேண்டும், மனிதர்களுக்கு இடையே சகிப்புத்தன்மை வேண்டும்னு. அப்ப என்னுடைய இயக்குனர் கூப்பிட்டு, இன்னைக்கு சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டினுடைய நாள், அதனால அதை பத்தி ஏதாவது இன்று ஒரு தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். சகிப்புத்தன்மையை வலியுறுத்துறது மாதிரி சொல்லணும். இவ்வளவு காலம் இந்த ஒரு தகவல் கேட்டுட்டு இருக்கிறதே ஒரு சகிப்புத்தன்மை வளர்த்திருக்குமே சார் அப்படின்னு சொன்னேன். இல்ல அது இல்லை, இன்றைக்கு ஏதாவது சிறப்பா ஏதாவது சொல்லு அப்படின்னார். அப்போ ஒரு கதை மாதிரி பண்ணிரும். அதாவது சகிப்புத்தன்மை ஆண்டுங்கிற அந்த செய்தியை நடுவுல ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிட்டு ஒரு கதையை உண்டு பண்ணிடுறது. நான் உண்டு பண்ண கதை என்னன்னா, ஒரு டாக்டர் ரூம்ல இருக்கார், வெளியில வரிசையா பெஞ்சு போட்டிருக்கு, அதுல 40 பேர் உட்காந்துருக்காங்க. 40 பேர் வாயில 40 தெர்மாமீட்டர் இருக்கு. 40 பேர் சட்டையை கட்டி சுட்டு வச்சிருக்கிறான் பக்கத்துல. 40 பேர் வரிசையா டாக்டர் பாக்குறதா தெர்மாமீட்டரோட உட்காந்துருக்காங்க. அதே தெருவில் ஒருத்தன் கேலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்கான், விரல்ல பட்டு போச்சு சுத்தியல். சரி, நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்திருக்கான். அந்த நர்ஸ் என்ன சொல்லிட்டு 41வது ஆளா உட்கார் அப்படின்னு. இல்லம்மா விரல் தானே இருக்கான், அதெல்லாம் இங்க ரூல்னா ரூல் தான், உட்கார்ந்தான். சட்டையை கட்டுன்னு இருக்கு, மறுபடியும் விரல காட்டியிருக்கான். அதெல்லாம் கிடையாது, நீ சட்டையை கட்டி எல்லாரையும் பாருன்னு கட்டி வச்சுட்டான். வாயை திறந்தான், ஒரு தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டே விரல பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இதுக்கு போய் எதுக்கு தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க, அவன் விரலும் நசுங்கிருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் நல்லா இருக்கு. எதுக்கு வந்தேன்னு கேட்கணும்னு பாக்குறான், வாயை திறக்க முடியல.
இவன் கேட்கறது. அதே மாதிரி 40 பேரும் பேசுறதுக்கு தயாரா இருக்கான், 40 கதையோட உட்காந்துருக்கிறான். ஆனா அவங்களால வாயை திறக்க முடியல. தெர்மாமீட்டர் இருக்கு, கண்ணு செவந்திருக்கு, பலூன் மாதிரி உப்பி இருக்கு வாய், அப்படியே சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நர்ஸ் ஓடி வந்து எல்லா தெர்மாமீட்டரையும் எடுத்து அவங்களுக்கு டெம்பரேச்சர், அதனுடைய வெப்பநிலை என்ன, உங்க பேர் என்னன்னு குறித்து ரிஜிஸ்டர்ல பதிவு பண்ணிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. தெர்மாமீட்டர் எடுத்த பிறகு இவன் பேச ஆரம்பிச்சான். இந்த 41வது ஆள் விரல் நசுக்கன், உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறதுன்னா இது விவசாயம் எல்லாம் போச்சு, ஒரு டாக்டர் மேலேயே எனக்கு சந்தேகமா இருக்கு, இதுக்கு போய் தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறாரு, இது ரொம்ப அக்கிரமம் அநியாயம் அப்படின்னு கத்துறான். இதுக்கு முந்தின ஆள் இருக்கான 40வது ஆள், அவன் அட்வைஸ் பண்றான், அறிவுரை, சார் இது வந்து சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, இப்பதான் விஷயம் மெசேஜ் சொல்றோம், சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு கொண்டாடுறோம், இது மாதிரி இடத்துலதான் நாம சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும், இப்படிலாம் அதிக பிரசங்கத்தனமா கத்தப்படாது, மரியாதையா உட்கார் அப்படின்றான். அப்படி சொன்னது அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டுது. நீ இவ்வளவு புத்தி சொல்றேடா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு. நான் தபால் கொடுக்க வந்தவையா, தினம் அப்படி வருவேன், சட்டை கேட்ட சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் வச்சு பார்ப்பாங்க, மறுபடியும் சட்டையை மாட்டி நான் பாட்டு தபால் கொடுத்துட்டு போறேன், என்ன கெட்டு போச்சு இதுல, எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிடுவோம். இதுதான் தகவல் வடிவம். சகிப்புத்தன்மைங்கிறத பத்தி நடுவில் ஒருத்தர் சொல்லுவது மாதிரி அந்த மெசேஜையும் சொல்லிட்டு செய்தி ஒரு கதையை உண்டு பண்ணிடுறேன். அதாவது ஐயா, இப்ப நேற்று கூட இங்க வந்திருந்தேன் இந்த முத்துமாரியம்மன் கோயில் முத்தமிழ் விழாவுக்கு. இப்ப என்னை வரவேற்று பேசும்போது சொன்னார்கள், நல்ல தமிழை கேட்பதற்காகத்தான் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் இங்க கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்று பேசும்போது சொன்னார்கள். நான் சொன்னேன், தமிழை கேட்கறதுக்காகத்தான் நானே இங்க வந்திருக்கிறேன், ஏன்னா அங்க யாரும் தமிழ் பேசுறது இல்லை சரியா அப்படின்னு சொன்னேன். அது ஒரு தமிழ் வந்து பேசாததுக்கு காரணம் வேற ஆங்கிலத்தின் மீது உள்ள காதலால் அல்ல, அங்க இருக்கிற அது சின்ன வயசுல இருந்தே தமிழ் வழி கல்விங்கிறது இப்பதான் அந்த உணர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆங்கில வழியிலேயே படிச்சதும் பிள்ளைகள்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கிலத்திலேயே படிக்கிறதுனால ஆங்கிலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டுது. முன்னாடி இப்போ இவர்களுடைய பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டு வந்த பிறகு அந்த ஆங்கில மோகம் கொஞ்ச காலத்துக்கு அப்படியே நீடிச்சுக்கிட்டு வந்தது. இப்ப தமிழ் உணர்வு இப்பதான் மெல்ல மெல்ல திரும்பிட்டு இருக்குது. இப்போ வந்து தமிழ்ல வந்து பெயர் பலகை வைக்கணுங்கிறதுக்கே போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் வந்ததுங்க. தமிழ்ல பெயர் பலகை வையுங்கள், தமிழ்ல பெயர், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். ஒரு உலகம் பூரா சுத்தினவர் வந்து சென்னையில வந்து சொன்ன கமெண்ட், ஒரு விளக்கம் என்னன்னா, நான் ஐரோப்பா ஜெர்மனியில இருக்கும்போது ஜெர்மனியில இருக்கிற உணர்வு வந்தது, ரஷ்யாவில் இருக்கும்போது ரஷ்யாவில் இருக்கிற உணர்வு வருது, அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற உணர்வு வருது, ஆனா சென்னையில இருக்கும்போது இங்கிலாந்துல இருக்கிற உணர்வு வருதுன்னாரு. ஏன்னா இங்க எங்க பார்த்தாலும் ஆங்கில எழுத்துக்கள், பேசுகிறதெல்லாம் ஆங்கில கலப்பு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு அந்த கவலை எங்களுக்கும் உண்டு. இப்போ இந்த அடுத்த தலைமுறை நாங்க அப்படித்தான் வந்திருக்கோம். இப்ப என்னுடைய மகளுக்கு செந்தமிழ் செல்வின்னு பெயர் வச்சேன். அப்படி ஒரு உணர்வு ஒரு கட்டத்துல வந்து இப்பதான் எல்லாம் தமிழ் பெயர் சூட்டுவது, தமிழ்ல படிக்கும், தமிழ் வழி கல்விக்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வழி குழந்தைகளுக்கு தாய்மொழியில கல்வி வேணுங்கிறது தமிழ்நாட்டுல போராட்டம். அப்படி ஒரு அந்த உணர்வு இப்ப மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. அதனால மெல்ல தமிழினி சாகுங்கிறதெல்லாம் போய் மெல்ல தமிழினி வாழும் அப்படிங்கிறது தான் அந்த நல்ல நிலைமைக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுலயே இப்போ நயாகராவிலேயே சொன்னார்களாம். நயாகரா இவரு சொன்னார், நம்ம வலம்புரி ஜான் ஒரு தடவை அங்க போகும்போது நயாகரா நீர்வீழ்ச்சியில நல்வரவுன்னு தமிழ்ல எழுதிருக்காங்க முகவரியில. இவர் அதை சுத்தி காட்டும்போது 2 பேர் பிற நாட்டுக்காரங்க பேசிட்டு இருந்தாங்களாம். அது என்ன தமிழ்னா தமிழில் இருக்கு. ஏன் எழுதியிருக்காங்கன்னா, தமிழ் ஒரு மூத்த மொழி, இது ஒரு பெரிய உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி, அதனால அதுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறார்கள்னு. தமிழ்னு ஒரு மொழி இருக்கா, அது எங்கே பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்டாராம். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க ஒரு காதுபட. இப்ப பக்கத்துல இருந்தவர் போனா, தமிழ்ங்கிற ஒரு மொழி இருக்கா, தமிழர்கள் இருக்காங்களா, எங்க இருக்காங்க, எங்க பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், ஈழத்துல இருக்கிறாங்க அப்படின்னாராம். இவருக்கு கொஞ்சம் வெக்கமா போச்சான். தமிழர்கள் தமிழ்நாட்டில் இல்ல ஈழத்துல இருக்கிறார்கள்னு சொன்னது ஒரு வகையில் எனக்கு பெருமையாவும் இருந்தது, வெக்கமாவும் இருந்ததுன்னு சொன்னார் அவர். ஆனா அந்த உணர்வு வந்து இப்போ தமிழகத்துல இந்த மெல்ல வந்துகிட்டு இருக்குது. அதனால அடுத்த தலைமுறையில இன்னும் இதை விட மேம்பட்ட நிலைக்கு வரலாம். அது வந்து எப்போதுமே தொகையில் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த அலட்சியம் வந்துடும். மக்கள் தொகை குறைவா, அப்ப தமிழர்கள் குறைவாக இருக்கிற இடத்துல ஒற்றுமையாகவும் இருப்பாங்க, அந்த தமிழ் உணர்வும் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கிற பறந்து கிடக்கிற இடம் இருக்கு பாருங்க, அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையும் நேசம் இருக்காது. நான் இப்ப சமீப காலத்துல சில வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கூட போறது உண்டு. இந்தியாவிலேயே வந்து கேரளாவிலையும் ஆந்திராவில அல்லது கர்நாடகாவில இருக்கிற தமிழர் சங்கங்கள், தமிழர் அமைப்புகள் இருக்கு பாருங்க, அவங்க தமிழ் தான் பேசணும், தமிழை பேசணுங்கிறது மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இது பறந்து கிடக்கிற இடத்துல அந்த ஒரு அலட்சியம் வந்து, நாம வந்து குழந்தை பிறக்கிறோம் பாருங்க, பிறந்து 6 வாரத்துலதான் சிரிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்கிறதாக புள்ளி விவரம் குழந்தை நிபுணர்கள்.
நாமெல்லாம் வயசானது இப்போலாம் 15 தடவை சிரிக்கிறோமா ஒரு நாளைக்கு. சராசரியாக நாம சிரிக்கிறது 15 தடவை. குழந்தை 200 தடவை சிரிக்குதான். குழந்தைகள்ட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அது. அந்த குழந்தை தன்மை இருந்ததுன்னா ஒரு குழந்தை தனம் தான் இருக்கக்கூடாது. 200 தடவை சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு மனுஷன் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படிங்கிறது மருத்துவ உண்மை. அந்த சிரிப்புத்தன்மை இயல்புத்தன்மை குறைஞ்சதுனால தான் இப்படி. சின்ன வயசுலயே அவங்க சொன்னது மாதிரி அந்த துப்பாக்கி பொம்மையே பண்ணக்கூடாது. குழந்தைகளுக்கு துப்பாக்கின்னு ஒரு பொம்மையை அதை சின்ன வயசுல அந்த துப்பாக்கியை கொடுத்து அதை சுட சொல்லி நம்ம வேடிக்கை பார்க்குறோம். சுட்டா ஆசையா இருக்கு. அவனே கொஞ்சம் வளர்ந்த பிறகு நிஜம் துப்பாக்கி எடுக்கும்போது கஷ்டமா இருக்கு. அதனால அந்த சின்ன குழந்தைகளை வளர்க்குறதுல தான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை தன்மை மாறாம வளர்க்கணுங்கிறது தான் முக்கியம். அந்த 200 தடவை சிரிக்கிற தன்மை, அதாவது மனிதனுடைய இயல்பு தன்மையே சிரிப்பு தான். சிரிப்பு சிறைப்பட்டிருக்கு. இப்போ எப்படின்னா, காலங்காலமாக ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு அதிகாரிக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல், கடைநிலை ஊழியர் சிரிச்சா, இப்படி சொல்லி சிரிப்பு ஏதோ பாவகரமான செயல்ங்கிறது மாதிரி பண்ணி அது இப்போ சிறைப்பட்டிருக்கு நம்ம ஊர். இப்போ சிரிக்கிறது கூட ஏதாவது மரியாதை குறைஞ்சிருமோன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஜோக்குங்கிறது என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு சாவி. அதாவது ஏற்கனவே சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குங்கிற சாவியை உபயோகப்படுத்துறோம். வேற மனுஷனுக்கு ஜோக்கே தேவைப்படாது சிரிக்கிறதுக்கு. ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கும் பொழுது அது முகத்துக்கிட்ட ஒரு கிளுகிழப்பு ஆட்டுங்க சிரிக்கும். அந்த கிளுகிழப்ப சத்தம் தான் சிரிக்க வைக்குது, அது ஜோக்கு இல்லை. ஆனா அதே கிளுகிழப்ப ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டாரு. அதே தன்மையில ஒரு தாத்தாவும் சிரிச்சாருன்னா அவருக்கு உடல் ரீதியா எந்த கோளாறும் வராது. அதனால அந்த இதய நோய் வராமல் இருப்பதற்கு அதுதான் வைத்தியம்ங்கிறத. இந்த விழாவில் தொட்டா சிரிக்கிறாங்கல்ல, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த இடத்துல தொட்டா விழாவில் ஏன் மனுஷன் சிரிக்கிறான் அப்படின்னா, அது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி சொன்னார். மென்மையான நரம்புகள் இங்க இருக்கு, இங்க இருந்து மூளைக்கு போய் தொடர்பு இருக்கு, அதனால இங்க தொட்டா சிரிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னார். அடுத்தபடி ஆராய்ச்சி பண்ணவர் சொன்னார், சரி மென்மையான நரம்புகள் இங்க இருக்கு, அங்க போனா சிரிப்பு வருது, நானே தொட்டுக்கிட்டா ஏன் சிரிப்பு வரலன்னார். அது ஏற்கனவே கண்டுபிடிச்சதும் தப்பா போச்சு. அதனால இது வரைக்குமே இன்னும் இந்த உண்மை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இந்த விழாவில் தொட்டா மனுஷன் ஏன் சிரிக்கிறான், சிரிப்பு வருது, நம்ம தொட்டா ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு யாரும் காரணம் சொல்லல. ஒரு யூகம் என்னன்னா, இது ஒரு வைத்திய முறையாக இயற்கை நமக்கு கொடுத்துருக்குதான். இந்த அக்கு பிரஷர் இருக்கு இல்லையா, மனுஷனை இப்படி தொட்டு கிச்சு மூட்டி சிரிக்க வச்சு நோயை குணப்படுத்தலாம். அதனால இது ஒரு மருத்துவ சென்டர், மெடிக்கல் சென்டர். இது இந்த விழாங்கிறது ஏதோ ஒரு மருத்துவ மையம் அப்படிங்கறத இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த சிரிப்பு தன்மை கெடாம இருந்தா, இயல்பு தன்மை மாறாம இருந்தா ஒன்னும் குறையில்லை. ஆனா மனுஷனை மறுபடியும் குழந்தையாக்க முடியாது, அதை சிரிக்கணுங்கிறதுக்காக. ஆனா சிரிப்பு கொண்டு வரலாம். அதுக்கு வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒருத்தர் மாத்திரை கண்டுபிடிச்சாராம், ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு. ஒரு பாட்டியம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய் ஒரு பாட்டில் மாத்திரை கொண்டு வாங்கிட்டு வந்துதான். மறுநாள் அதே பாட்டியம்மா 30 வயசு பொண்ணா போயிருக்கு அதே டாக்டர் கிட்ட. இடுப்புல கை குழந்தை ஒண்ணு, கட்டாரில் வாயில வச்சுக்கிட்டு அது பாட்டு உட்காந்துருக்கு, 1 வயசு குழந்தை. போய் டாக்டர்கிட்ட, டாக்டர் நேற்று வந்தேன், நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், நீங்க நான் ஏதோ ஆர்வத்தில் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனா ஒரு 30 மாத்திரையை சாப்பிட்டுட்டேன், இப்படி ஆயிட்டேன்னு இருக்கு. அப்ப அவர் சொன்னாரு, இது ஏமா கவலைப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் ஆசைப்படுறாங்க, நீ வயசு குறைஞ்சிட்டு சந்தோஷப்படு அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், பரவாயில்ல டாக்டர், என்னை பத்தி பரவாயில்ல, இடுப்புல பாருங்க கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டு என் வீட்டுக்காரர் உட்காந்து இறங்க மாட்டேங்கிறாரு, இது எப்படியாவது இறக்கி விடுங்க மாத்திரையை கொடுத்து அப்படின்னாராம். அதனால அவர் என்னன்னா, ஏதோ சம்பந்தமே நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத கட்டாரில் வாயில வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்காரு, எந்த பாவமும் அறியாத மாதிரி மாத்திரையை சாப்பிட்டு. அதனால இயற்கைக்கு மாறா நம்ம வயசை குறைச்சாலும் இப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் உண்டு. அது முடியாது. ஆனா அதுக்கு மேல நம்ம சிரிக்க முடியும், குழந்தைகள் மாதிரி சிரிக்கலாமே தவிர குழந்தைகள் ஆக முடியாது. குழந்தைகளுக்கு அப்பப்போ அங்க சென்னையில சில நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது உண்டு. அவங்களுக்கு அவங்களுடைய இதுல பேசுறது உண்டு. குழந்தைகள் மழலையர் பள்ளியில எல்லாம் போய் அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லுவேன். புத்தகம்னு இது வரைக்கும் எழுதல, சில தகவல்கள் குழந்தை சம்பந்தப்பட்டது ஏதோ சொன்ன ஞாபகம் ஏதோ சொல்லியிருக்கிறோம் அந்தந்த குழந்தைகள் நாள்ல. மழலையர் பள்ளியில பேசுறது எனக்கு எப்போதுமே பேசுறதுல அடையாளம் கண்டுபிடிப்பேன். சின்ன குழந்தைகள் அந்த வயசு, நான் பேசும்போது மேடையில எதிரில் உட்கார்ந்துருக்கிறவங்க என்ன வயசுன்னு தான் பாக்குறது. சின்ன மழலையர்கள்னா அவங்களுக்கு எவ்வளவு நேரம் பேசணும்னு நீங்க சொன்னது மாதிரி ரொம்ப நேரம் பேச முடியாது, எப்போ முடிச்சுக்கணுங்கிறது தெரியும். அவங்க நடந்துக்கிற செயல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தரையை கீறுவாங்க. பேசும்போதே ஒரு கட்டத்துல தரையை கீறுவாங்க, பக்கத்துல இருக்கிற குழந்தைய குத்துறது, வம்பு வளர்க்கறது, இப்படி பண்ணா அவங்களுக்கு போதும்னு அர்த்தம்.
அதே மாதிரி கொஞ்சம் பள்ளிக்கூடத்து பசங்கன்னா ஏதாவது கோட்டாவி விடுவான். கல்லூரி மாணவர்கள்லாம் விசில் அடிப்பாங்க யாராவது ஒருத்தர், போதும்னு அடையாளம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வயசானவங்க இருக்கிறாங்கல்ல, சீனியர் சிட்டிசன்ஸ் பென்ஷனர் அசோசியேஷன், ரொம்ப 60-70 வயசுக்கு மேல சில அமைப்புகள் இருக்கு. அதுலதான் நான் பாட்டுக்கு பொறுமையா பேசுவேன். அவங்களும் பொறுமையா எவ்வளவு நேரம் பேசினாலும் அசையாம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? காது கேட்காது. அதாவது கதை வடிவம்ங்கிறது ஒரு நல்ல வடிவம். சொல்றத ஒரு கதை மாதிரி சொன்னா அது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அதுல ஒரு இது இருக்கு. இப்ப சாதாரண விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், அது சொல்றதுக்கு முன்னாடி அந்த விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறேன், அப்புறம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது அந்த அந்த விநியோக முறை இருக்கு, அது ஒரு நல்லது. குழந்தை அது அந்த கதை வடிவம்ங்கிறது அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறீங்க. சும்மா ஒரு கேள்வி போட்டுறீங்க, நேரடியா அன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமோ அப்படின்னதும் என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. அந்த ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் கதை வடிவத்துல. ஒரு ஒரு சார் இதுலயே ஒரு கண்காட்சி சாலையிலேயே ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். வர்றவங்க எல்லாம் வாங்கி வாங்கி தூக்கி போட்டு போவாங்க. நம்மள தானே செய்வோம். அந்த சில கண்காட்சியில அந்த நோட்டீஸ் வழியில கொடுக்குறாங்க பாருங்க, அது வாங்கி வாங்கி பாருக்கு வாங்கி தூக்கி போட்டோம். அவரே என்ன பண்ணாரா, அதை சுருட்டி கொடுத்தாராம். பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். சும்மா கொடுக்கும்போது தூக்கி போட்டாங்க. அதே நோட்டீஸ் அப்படி சுருட்டி கசை கொடுக்கும்போது பிரிச்சு என்னதான் இருக்குன்னு பார்த்து அப்புறம் கீழே போட்டாங்களாம். அது நாம கொடுக்க வேண்டிய முறை அப்படி கொஞ்சம் அப்படி சுருக்கி கொடுக்கறது மாதிரி தான் அது கதை வடிவம். வானொலியில பேசுறதுக்கு சொல்றது தெளிவா பேசணுங்கிறது ஒண்ணு, கேட்கறவங்களுக்கு புரியணுங்கிறது ஒண்ணு, தேவையில்லாம வளர்த்தக்கூடாது. அதுதான் இது பண்ணிருக்கிறாங்க. சென்னை வானொலி தொடங்கி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே, சென்னை வானொலி தொடங்கி 6வது நாள் பேராசிரியர் கல்கி வந்து பேசினார். கல்கி அவர் வந்து பேசும் தமிழில் சிறுகதை அப்படிங்கிறது தலைப்பு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற பதில் இப்போ நம்ம நண்பருடைய கேள்விக்கு பதிலா இருக்கும். எப்படி ஒருத்தர் எழுதணும் அல்லது பேசணுங்கிறது இப்போ சொல்லியிருக்காரு. அதுதான் சொன்ன அந்த சிறுகதைங்கிறதுல சிறுன்னு இருக்கு, கதைன்னு 2 வார்த்தை இருக்கு. அதுதான் சிறுகதை. கதைன்னா கதை அம்சம் இருக்கணும். ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா சரி அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணும். அப்படி ஒவ்வொரு வரையும் இருக்கணும் அதுல கதை. சிறுன்னா தேவைக்கு அதிகமா பெருசா போகக்கூடாது, சிறுசா இருக்கணும். தேவைக்கு அதிகமா வார்த்தைகளை உபயோகப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. சிறுங்கத்தை அவர் ஒரு உதாரணம் கொடுத்திருந்தார். எப்படின்னா, ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிகர் தம் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியிடம் திருக்குழந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கி விழவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வேலைக்காரன் குப்பன்ட்ட சொல்லிவிட்டு, என்னப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொன்னதான்? புரிஞ்சுக்கிட்டேன் சாமின்னு இருக்கான் வேலைக்காரன். கரெக்டா போய் சொல்லுவியா? வைஷ்ணவ பரிபாஷை புரியுதான்னு பாக்குறேன். நான் சொன்னதை போய் அவர்கிட்ட சொல்லுவேன். சொல்லிடுறேன் சாமின்ற. என்ன சொல்லுவேன்? ஒண்ணு இல்ல, கும்மோனதாசாமி குட்டையில வந்தான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. சொல்லிடுறேன்றான். இதுதான் சிறுகதை எழுத்தாளருக்கும் அறிவிப்பாளருக்கும் இருக்க வேண்டிய தகுதியா. நான் முன்னாடி சொன்னேன், அதை இவ்வளவு சுருக்கமா சொல்லணும். கும்மோனதாசாமி குட்டையில வந்தேன். அது மாதிரி தேவையில்லாமல் வளர்த்தக்கூடாது, தெளிவா இருக்கணுங்கிறதான். சித்தர்களுக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். சித்தர்கள் குழப்பமா பேசி தெளிவுபடுத்துவார்கள். அதே மாதிரி பேச்சாளர்கள் தெளிவா பேசி குழப்பறவங்க ஒரு குரூப் இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. நாம் தெளிவா இருக்கணும், தெளிவா பேசணும். ஒரு சித்தருக்கு அறிவிப்பாளரா உட்கார வச்சிடறோம்னு வைங்களேன். என்ன நிலைமை அப்படின்னா, இப்போது நேரம் சரியாக அப்படின்னு சொல்லி நாம சொல்லிடுவோம். இப்போது நாம் நேரம் சரியாக 10:22 ஒரு அறிவிப்பாளர் போல நான் சொல்லிடுவேன். எனக்கு பதிலாக ஒரு சித்தரை கொண்டு உட்கார வச்சுக்கணும். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இப்போது நேரம் சரியாக 3:30 பெருக்கி 15 வகுத்து பாதியை நீக்கி விட்டு பாருங்கள் புரியும் அப்படின்னார். இப்ப நீங்க கணக்கு போடணும். 3:30 பெருக்கு சொன்னார் அப்படின்னா 3 9 90. 15 வகுப்பு சொன்னார். 15 6 96. பாதியை நீக்க சொன்னார். 6ல பாதியை நீக்கினா 3. இதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காரு. 3 தான் ஆரம்பிச்சிருக்காரு, கடைசியிலே 3ல தான் முடிக்கிறார். அப்படி சுத்தி வளைச்சு சொல்லக்கூடாது. இதுதான் அறிவிப்பாளருக்கான தகுதி. நண்பர் கேட்டதுக்கு பயிற்சி தான். பேசுவதற்கு நல்ல பேச்சு பயிற்சி, நல்ல சத்தம் போட்டு படிச்சு பழகணும். தேவையில்லாமல் வளர்த்தக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். நான் படிச்சது விவசாய படிப்புங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அதனால விவசாய ஒலிபரப்புத்துறைக்குன்னு ஆள் கேட்டாங்க வானொலியில. அது சுலபமா கிடைச்சது. விவசாயம் படிச்சவரா இருக்கணும், விவசாயத்துல அனுபவம் உள்ளவரா இருக்கணும்னு கேட்டாங்க. இன்டர்வியூலையும் நேர்காணல்லையும், நீ விவசாயமே பண்ணிட்டு இருக்கிற, அதை பத்தி சொல்ற உத்தியோகத்துக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. ஏற்கனவே விவசாயம் செய்து கொண்டிருக்கிற நீ விவசாயத்தை பத்தி சொல்லுகிற உத்தியோகத்துக்கு எதுக்கு வந்தேன்? நான் சொன்னேன், விவசாயம் செய்வதை விட சொல்லுவது சுலபம் சார், அதனால வந்தேன் அப்படின்னு. சரி, இப்படி சுலபமா காலம் தள்ளுற ஆள் தான் வேணும்னு நினைச்சாங்களும் சுலபமா கிடைச்சது. அந்த இது பேச்சு திறமைங்கிறது வானொலிக்கு சேர்ந்த பிறகு அப்படி கொஞ்சம் பழக்கத்துல, எந்த திறமையும் பழக்கத்துல வந்துடும். அதனால அப்படி பழக்கத்துல வளர்த்து கொண்டதுதான். அதனால அப்படி வந்ததுதான். எதிர்பாராமல் தான், ஒன்னும் திட்டம் போட்டு எதையும் செய்யல. நான் படிக்கணும்னு நினைச்சேன், டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன்.
ஆனால் எங்கள் வீட்டில் கட்டாயமாக விவசாய படிப்பு ஏற்றுட்டாங்க. டாக்டர் ஆகலைங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னைக்கு நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு நாம தான் காரணம். ஒரு கால் டாக்டர் ஆயிருந்தா நம்மளால எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு திருப்தி அடைய வேண்டியதுதான். இப்போ எனக்கு வானொலியில வேலை கிடைச்சு, உனக்கு சின்ன வயசுலயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு சொன்னார் எங்க ஊர்ல பெரியவர் ஒருத்தர். எப்படியா அப்படின்னு தீர்க்க தரிசனம்னா, இல்லை சின்ன வயசுலயே நீ பொய்ய கூட நிஜ மாதிரி சொல்லுவேன், அப்படி உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு சொல்லி கிண்டல் பண்றது உண்டு. ஆனா இப்போ வானொலியில பொய் சொல்லுவதில்லை, உண்மையை மறைக்கிறது உண்டு. ஏன்னா ஒரு கலவரம், 2 ஜாதி கலவரம்னா எந்த ஜாதிங்கிற உண்மையை மறைக்கணும், அது சமூக நோக்கத்தோட. அப்படி செய்ய போய் என்னோட விளைவு என்னாச்சுன்னா, கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். பூலோகத்துல நிறைய பேர் பொய் சொல்றான், உன்னோட நீ படைத்த மனிதர்கள் அப்படின்னு கடவுள்கிட்ட புகார் சொன்னாங்க. உடனே கடவுள் சொன்னார், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, இங்க பாரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான சுவர் அப்படின்னு காட்டினார். அங்க லட்சக்கணக்கான பல்பு சொல்லியிருக்கு, எலக்ட்ரிக் பல்பு, மின்சார பல்புகள். கடவுள் சொல்றாரு புகார் சொன்னவன்ட்ட, யாரு பூலோகத்துல எந்த ஏரியாவில் எவ்வளவு பொய் சொன்னாலும் உடனே விளக்கு எரியும், எந்த விளக்கு எவ்வளவு எரியுது, எந்த ஏரியாவில் எரியுதுன்னு பார்த்து நான் யார் அவன் பொய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிருவேன், என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு கடவுள் சொல்றார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா விளக்கும் எரிஞ்சுதான். உடனே அவருக்கு புகார் பண்ணவர் சொல்லியிருக்கிறாரு, ஏன் சார் ஒரு லைட் எல்லாம் எரியுது, ஏதாவது ஒயரிங் இது கோளாறு இருக்குமோ என்னன்னு கேட்டிருக்காரு. அப்ப கடவுள் சொன்னாராம், இல்ல இப்படிதான் எரியும் கொஞ்ச நேரம், ஏன்னா இப்ப ரேடியோவில் இன்று ஒரு தகவல் போயிட்டு இருக்கு, ஒரு 5 நிமிஷத்துல சரியாயிடும் அப்படின்னாரா. அதே போல 5 நிமிஷத்துல அது சரியாயிட்டதாக சொன்னார். அது அதாவது வயசுங்கிறதே நாம நிர்ணயம் பண்ணதுதான். அதாவது இயற்கை வயசை நிர்ணயம் பண்ணல. இயற்கையை பொறுத்த வரைக்கும் வயசுன்னு ஒன்றும் கிடையாது நமக்கெல்லாம். நாம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு பிரிச்சோம், ஒரு வாரத்துக்கு 7 நாள்னு பிரிச்சோம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு பிரிச்சு இந்த பிரிவினை உண்டு பண்ணது நாம தான். ஒரு வருஷ கணக்கெல்லாம் ஏற்படுத்தினது. இந்த வருஷ கணக்கு ஏற்படுத்தின பிறகுதான் வயசுன்னு ஒன்று ஆரம்பமாச்சு. இல்லைன்னா வயசே கிடையாது. வருஷ மாசம் தேதி நாம கண்டுபிடிக்கலன்னா நமக்கு வயசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், எப்படி பிறக்கிறோம் ஆரோக்கியமாக வாழற வரைக்கும் வாழ்க்கை தான். அதனால அருட்தந்தை அவர்களுக்கு வயசு இல்லை. அது உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, நம்ம போன்ற இந்த சமூகத்தை மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால மனுஷங்கிறவன் யாருன்னு சொல்ல தெரியல. அந்த முடிவுக்கே வர முடியாம இப்ப நாம என்ன பண்றோம், ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா என்ன செய்வோமோ அதையே அவங்க செஞ்சாங்க. அப்போ சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களாம். இது பழைய வரலாறு. அதுக்கப்புறம் மனுஷன்னா யாருங்கிறதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. பெரியார் சொன்னார், மனுஷனை நீ எதை வச்சு எடை போட முடியாது, அதாவது பணம் அதிகமா இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் பெரிய மனுஷன். அதே மாதிரி அது அறிவு படிச்சவன் தான், நல்ல படிச்சிருக்கிறவன் தான் பெரிய மனுஷன்னா நூல் நிலையங்கள் தான் இவனை விட பெருசு. நல்ல அறிவு உள்ளவன் தான் பெரிய மனுஷன்னா கலைக்களஞ்சியத்தை தான் பெரிய மனுஷன் சொல்லணும் அப்படின்னு அவரும் அப்படி விட்டார். குன்றக்குடி அடிகளார் ஒரு தரம் வானொலி நிலையத்துக்கு வந்தார். நான் பதிவு பண்றதுக்காக இருக்கும்பொழுது, நீ என்னென்ன இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற என்ன இதுன்னு, நான் விவசாயம், கால்நடை, கூட்டுறவு அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். இந்த கால்நடைன்னு சொல்றிய அப்படின்னா என்னன்னு கேட்டார். கால்நடைன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் கால்நடை அப்படின்னா, எதுக்கு அதை போய் கால்நடைன்னு சொல்றீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் காலால் நடக்குது சார், அதனால கால்நடைன்னு சொல்றோம் அப்படின்னு. அப்புறம் கேட்டார், என்ன மனுஷனு காலால் தான் நடக்கிறான் அப்படின்னாரு. அப்பதான் நான் தலையை சொரிய ஆரம்பிச்சேன். ஆமா சார், இது தெரியாம போச்சு, இவனும் கால்நடை தான்.